ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்கே vlog. ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். என்னோட அந்த ரீசெண்டாக தளபதியோட ஆடியோ லான்ச்சோட அந்த வீடியோ போட்டதுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மோர் தென் 1000 வியூஸ் வந்திருக்கு. ஸோ இதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் யூடியூப் திறந்து போட்டு ஒரு 40 வீடியோ கிட்ட இதான் வீடியோ வந்து இத்தனை வியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். ரொம்ப கவலையான விஷயம் ஒன்று, இன்னொன்று வந்து வேறு வழியே இல்லை, இதை இந்த வீடியோ எடுத்து சொல்லி தான் ஆகணுன்றது ஒன்று. ஸோ கம் டு த பாயிண்ட். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லைக் இன்றைக்கி என்ன டே, இன்றைக்கி வந்து டியூஸ்டே, நாளைக்கு வந்து வெனஸ்டே நம்மளோட ஒரு வீடியோ வெளியாக வேண்டியது இருக்குது. கேல் சீரிஸ் வீடியோ. ஸோ இப்போ ரீசெண்டாக சண்டே பார்த்துருப்பீங்க, கேல் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வெளியாக இருக்கும். ஸோ நான் அடுத்து வந்து இன்னும் நிறைய எபிசோட் வருதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ வர முடியாமல் ஆயிடுச்சு. எதனாலன்னா ஆல் டன் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக ஒரு கேமராவில் வீடியோ எடுக்கிறோம்ல, ஸோ அந்த கேமராவில் இருக்கிற வீடியோவை SD கார்டு மூலிமா யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப் அனுப்புவோம். அதர்வைஸ் வேறு எதாவது ஆப்ஸ் லைக் டெலிகிராம் இந்தமாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மற்றதுக்கு அனுப்புவோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நார்மலி வந்து SD கார்டு ரீடர் வச்சு நான் என்னோடய லேப்டாப்க்கு கேமராலேருந்து அந்த SD கார்டை யூஸ் பண்ணி SD கார்டு ரீடர் மூலிமா லேப்டாப்க்கு அனுப்பின வீடியோ வந்து அனுப்பும் போது இருந்துச்சு. பட் எங்கேயோ கரப்ட் ஆகிருச்சு. ஸோ அந்த எல்லா வீடியோவுமே அழிஞ்சிருச்சு. நான் எப்படியோ ட்ரை பண்ணிட்டேன், லைக் DJIக்கு மெசேஜ் பண்ணி நிறைய சோர்சஸ் யூஸ் பண்ணிட்டேன். அரவுண்ட் வந்து ஒரு 2 to 3 days இதை பற்றி உட்காந்து யோசித்து டீம் கேட்டு எல்லாம் ட்ரை பண்ணி எங்களால் அந்த வீடியோ எடுக்க முடியல. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா கேல் சீரிஸ் மட்டும் அழிஞ்சிருந்தால் பரவாயில்ல, பட் உங்களுக்காக நிறைய புது என்டர்டெயின்மெண்டான வீடியோ, நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன். பட் அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. அது ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடுக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மணி ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒவ்வொரு இடத்துல வெயிலில் போய் வீடியோ எடுக்கிறது, ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அது உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியலன்ற கவலை வந்து, அது எப்படி சொல்கிறது, அதுலேருந்து அப்படியே யோசித்து எனக்கு ஒரு 3-4 டேஸாக சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. பட் நவ் மைண்ட் இட்ஸ் நீட் டு உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. ஏன்னா அந்த வீடியோ வரலைன்னா அது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும், ஏன் அந்த வீடியோ வரலன்னு. பட் சரி உங்கள்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் ஸோ அந்த வீடியோ எங்களால் எடுக்க முடியல. கேல் சீரிஸ் மட்டும் இல்லை, ஒரு நிறைய வீடியோ, பட் அந்த வீடியோலாம் கூட பிரச்சனை இல்லை, உங்களுக்காக நான் திருப்பியும் போய் டீம் வச்சு எடுத்துக்குவேன். ஸோ பட் அந்த கேல் சீரிஸ் மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் எடுக்க முடியாது. திருப்பியும் எடுப்பேன் கண்டிப்பாக. உங்களுக்கு இன்னும் இந்த கேல் சீரிஸ் வரலன்னா என்ன, இன்னும் பெட்டராக நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டர் கேல் சீரிஸாக வரும். பட் இந்த டைம் வராது. கேல்சிசி போனது, அந்த சூர்யா கேல்சிசி முன்னுக்கு நின்று அந்த ஸ்னோ பார்த்தது நிறைய இருந்துச்சு. நியூஸ் சென்டர்லாம் நான் முதல்ல என்ன நினச்சேன்னா, அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது நினச்சேன். பட் அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சு, அவங்க அலோவ் பண்ணாங்க. அதே பெரிய விஷயம். ஏன்னா மலேசியாவில் ஒரு சில மாலில் வந்து வீடியோ எடுக்க முடியல. பட் இங்கே எடுக்க சொன்னதே வந்து எடுக்க சொல்கிறாங்கிறத நான் பெர்மிஷனே கேட்கல. நான் கேமரா வச்சு எடுத்தது யாருமே எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த கேல்சிசி ட்வின் டவர் பார்த்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல அது. அப்புறம் முன்னேற கேஎல் போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் லைக் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மிஸ் பண்ணிட்டோமே அவங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியலன்னு. பட் ஏதோ ஒரு விஷயத்தினால என்னமோ நடக்க வேண்டியது, இது வந்து வீடியோ கரப்ட் ஆகி இப்படி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, இவ்வளோ கொஞ்சம் எல்லாமே பாசிட்டிவிட்டியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, நெகட்டிவிட்டி இருந்தால் தான் நான் லைஃப்பில் இடத்த டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இது ஒரு நான் லெசனாக எடுத்துக்கிறேன். மேபி இன் ஃப்யூச்சர் இந்தமாரி வீடியோ வந்து வேறு ஒரு ஃபைலுக்கு மாற்றும் போதும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது ஆப்க்கு மாற்றும் போதும் நல்லா கேர்ஃபுல்லாக இதுலேருந்து டெலீட் பண்ணாமல் நான் மாற்ற பார்க்குறேன். அதை நான் ட்ரை பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்க பார்க்குறேன். என்னை நிஜமாலையும் மன்னிச்சிருங்க. எனக்கு வேறு என்ன கேட்குறதுன்னு தெரியல உங்ககிட்ட. ஐ எம் ரியலி சாரி ஃபார் நாட் கோயிங் டு கண்டினியூ த கேல் சீரீஸ் எனிமோ. ஸோ நம்ம இந்த வாரம் கம்மிங் சண்டே வந்து உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ வருதுன்னா, அது இன்னொரு பெட்டரான வீடியோ, ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும், நல்ல கண்டென்ட்டாக இருக்கும். மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றைக்குமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேயா? அப்புறம் நான் இவ்வளோ நாள் கேட்டுகிட்டே இருக்கேன், யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ உங்களுக்கு வேணும், அடுத்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, லைக் எந்தெந்த வீடியோ உங்களுக்கு வந்து இது சூட்டபிளாக இல்லை, இந்த இடம், இந்த எங்கள் எல்லாமே சொல்லுங்களேன். உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணால் தான் எனக்கு உங்களுக்கு எந்த வழியில் நான் என்டர்டெயின் பண்ண முடியும், எந்த வழியில் என்னால் உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை கேட்டு என் டீமோடு எவ்வளோ பேச முடியுமோ பேசி உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டை நல்ல விஷயத்தை வந்து கொடுக்குறேன். சரியா?
ஸோ அவ்வளோதான் மக்களே, வேறு இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. வெளியே உங்களுக்கு சிரித்து பேசினாலும் உள்ளே எனக்குள்ளே அந்த கவலை இருக்குது. இவ்வளோ எஃபோர்ட் போட்டு கூட அந்த வீடியோ எடுக்க முடியல. பட் இட்ஸ் ஹேப்பன். ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தளபதி திருவிழான்னு ஒரு வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவும் ஆடியோ லான்ச் வீடியோவும் வந்து இந்த கேல் சீரீஸோட 5th and 6th எபிசோட். அதை நான் ஏன் வெள்ளையாகவே போட்டேன்னா, அஃப்கோர்ஸ் தளபதி அவர் அந்த டைம் நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் போட்டால் யாராருனாலும் அங்கே வர முடியலையோ, பிஃபோர் அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மூலிமா பார்த்தாங்கன்னா இட் வில் பி ஹாப்பி அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் போட்டேன். ஸோ அதுக்கு முன்னிக்கே வந்து ஒரு 4 எபிசோட் கேல் சீரிஸ் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் இப்போ ரீசெண்டாக இறக்கலான் இருந்தேன். பட் நான் சொன்னல நடந்துருச்சு. பட் பரவாயில்ல, கேல் சீரிஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் தளபதி திருவிழாவோ ஆடியோ லான்ச்சோ இன்னும் என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் தட்டி வாட்ச் பண்ணுங்கள். யார் பார்க்கலையோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். டிவியில் பார்க்க முடியாதவங்களும் இருப்பாங்க வேறு டைம் அந்த மாதிரின்னு. ஸோ லைக் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வேறு இடத்துல பிரேக் டைம்லலாம் யூடியூப் திறந்து யூ கேன் வாட்ச் த தளபதி திருவிழா என்ன ஆடியோ லான்ச். ஸோ நம்ம தளபதியோட என்ட்ரன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்க்கலாம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில். அதுக்கப்புறம் யார் என்னோடய வீடியோ வந்து பார்க்குறீங்க, த்ரூ அவுட்டாக வாட்ச் பண்ணுறீங்களோ ரொம்ப 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 நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அதுக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிறைய வந்து செப்பரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம கண்டென்ட் ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவ் கண்டென்ட் மட்டும்தான், பெனிஃபிட் கண்டென்ட் மட்டும்தான், இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் மட்டும்தான். எதுவுமே நெகட்டிவிட்டியாக உங்களுக்கு போய் சேராது. அப்படி அதில் எதாக இருந்தால் அதை வெளியே அனுப்புறதுக்கு, உங்களுக்கு வெளியே அப்லோட் பண்ணி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னிக்கே அதை நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அதை தான் ஆல்மோஸ்ட் ஒரு 40+ வீடியோ போட்டுட்ருக்கோம். இவன் வியூஸ் எனக்கு அவ்வளோ கிடைக்கலனாலும் எந்த பேட் கமெண்ட்ஸும் வரல. ஏன்னா என்னோடய கண்டென்ட் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் அது மட்டும் பார்த்தாது, நீங்கள் நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் டெவலப் ஆகும், நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே, பெட்டரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பாய். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து காட்டுறோம். நீங்கள் பெல் பட்டனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ காட்டாது. இன்னும் பெட்டரான வீடியோவில் சொன்ன மாதிரி மீண்டும் சந்திப்போம். See you soon. பாய் மக்களே.